ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு 10 ஹேபிட்ஸ். பொதுவாக அந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கோட்ஸ் ஒன்று இன்னைக்கு தான் பார்த்தேன். உங்களுடைய வெற்றி ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது எதில் அப்படின்னா, நீங்கள் தினம் என்ன பண்ணுறீங்களோ அந்த செயல்களில் தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தினம் செய்யக்கூடிய செயல்கள் பழக்க வழக்கம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு வாழ்வியல் முறை. இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய குணாதிசயம், நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய ஹேபிட்ஸ் இந்த பிஸ்னஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அதை பூரா நம்மளுடைய ஹேபிட்டாக மாற்றணும். நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களில் இதை கொண்டு வரணும். நிறைய விஷயத்தை அப்படி கொண்டு வரணும். ஏன்னா ஒரு கிரேட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஒரு 10 ஹேபிட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டெய்லி ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். ப்ராஸ்பெக்டிங் புது நபர்களை ப்ராஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு விதம். டீம் லீடராக மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய டீமில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையுமே நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். அது நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள டெப்த்தாக போகலாம். பொதுவாக இந்த ப்ராஸ்பெக்டிங்கில் மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இதுதான் மெயின். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறத நம்ம டெய்லி குணாதிசயமாக வச்சுக்கிறணும். அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது. ரெண்டாவது ஹேபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாலோ அப். ஃபாலோ அப் அப்படிங்கிறது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறோம். நச்சரிக்கிறது ஃபாலோ அப் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. ஃபாலோ அப் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்துறது ஃபாலோ அப். சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லணும்னா, நம்ம டீம் மெம்பர்ஸ்கிட்ட ஃபாலோ அப். ஒரு விஷயம் செய்ய சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்சிருவாங்கன்னு நம்ம நம்பக்கூடாது. அவங்க செய்ய மாட்டாங்க, அதை நம்ம இருந்து செய்ய வைக்கணும். இது ஒரு ஃபாலோ அப். ப்ராஸ்பெக்டில் ஃபாலோ அப். பிஸ்னஸ் பிளான் கொடுத்து முடிச்சிருப்போம், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அந்த ஏரியாக்குள்ளே வர்றப்ப ஃபாலோ அப். நிறைய வெரைட்டியில் ஃபாலோ அப் நம்ம வச்சுருக்கணும். இதுவும் டெய்லி நம்ம செய்யக்கூடிய குணாதிசயத்தில் ஹேபிட்டில் வரணும். மூணாவது பார்த்தோம்னா, அன்றாட பழக்க வழக்கத்தில் பர்சனல் டெவலப்மெண்ட்டையும் ஒன்று சேர்த்துருக்கணும். நம்மளுடைய வளர்ச்சி தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக புத்தகம் படிக்கிறது, நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, சின்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணுறது, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஹேபிட்டாக வந்திருக்கணும். நாலாவது கோல் செட். கோல் செட் அன்றாட பழக்க வழக்கத்திலேயே நமக்கு உள்ளே வந்திருக்கணும். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும். நிறைய கோல் செட்டில் நிறைய விதம் இருக்குது. லாங் டேர்ம் கோலு, ஷார்ட் டேர்ம் கோலு, மிட் டேர்ம் கோலு, இதெல்லாம் தாண்டி அன்றாடம் இன்னைக்கு இந்த வேலையை மதியத்துக்குள்ளே செஞ்சிடணும், மதியத்துக்கு மேலே இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கோல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அஞ்சாவது ரொம்ப முக்கியமான பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கூட பண்ணுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. கன்சிஸ்டன்சி இருந்தால் அவங்க ஒரு சக்சஸராக இருப்பாங்க. 100% அவங்க ஒரு சக்சஸராக, வெற்றியாளராக இருப்பாங்க. ஆறாவது ஹேபிட் பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் பண்ணுறது, எஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், எஃபெக்டிவ்லியா. டெய்லி இதில் நம்ம டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். கம்யூனிகேட்டில் நிறைய விதம் இருக்குது. நான் வெர்பல் கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லுவோம், பாடி லாங்குவேஜில் சொல்கிறது. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டே வரணும், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஏழாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது நம்மளுடைய ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம யாரு கூட சந்திக்கிறோமோ அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான நபராக நம்ம மாறுறது. பில்டு ட்ரஸ்ட், அதை நம்மளுடைய ஹேபிட்டாகவே நம்ம வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய குணாதிசயத்தில் அன்றாட பழக்க வழக்கங்களில் அப்ரிஷியேட் பண்ணுறதை நம்மளுடைய குணாதிசயத்திலே வச்சுருக்கணும், நம்மளுடைய ஹேபிட்டாக வச்சுருக்கணும். மூடி மறைக்கக்கூடாது. நாம் அப்ரிஷியேட் பண்ணுறதை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும், மனசுலேயே வச்சிருக்கக்கூடாது. அந்த பாராட்டுக்களை உடனடியாக அவங்களுக்கு தெரிவிக்கிற குணாதிசயம் நமக்குள்ளே வந்திருக்கணும். 9வது பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே பாசிட்டிவான ஆட்டிடியூட். நிச்சயமா இது வர்றதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன நடந்துச்சுனாலும், என்ன நடந்தாலும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்குரிய செயல். நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து சந்திக்க வேண்டியது என்ன, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, இந்த மாதிரி போறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது வளர்ந்துக்கிட்டே வர்றப்ப நம்மளை பார்த்து எதிர்த்தாப்புல அல்லது கூட வர்ற நபர்கள் பயப்படுற அளவுக்கு இருக்கும். என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்வுகள் இது நமக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. கூட வர்றவங்க அதை பார்த்துட்டு அவங்க அட்மயர் ஆகுறதெல்லாம் நான் பார்க்க முடியுது. ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறோம், பெருசு, என்னாச்சு ஏதாச்சு, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கு அடுத்து அதை இப்படி பண்ணியிருக்கு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து வாட் நெக்ஸ்ட், அடுத்து போயாச்சு. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி. அடுத்து 10வது ஹேபிட் பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ். ஒரு நபர் சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்களுடைய சேலஞ்சஸை சொல்லுவாங்க, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் சொல்யூஷன்ல தான் இருக்கணும். என்னைக்குமே ஒரு நெட்வொர்க் லீடர் தன்னுடைய ஃபோக்கஸை சொல்யூஷன் மேல காமிச்சோம்னா 100% நம்ம வெற்றியாளராக மாற முடியும். நம்மளுடைய ஃபோக்கஸ்
ப்ராப்ளத்து மேல இருக்கக்கூடாது, சொல்யூஷன் மேல இருக்கணும். இதுதான் 10வது ஹேபிட்ஸ். இன்னும் நிறைய இருக்கு. ரெசிலியன்ஸ், விழுந்த உடனே எந்திரிக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட்ல ஆர்கனைஸ்டா இருக்கிறது, நிறைய இது மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அன்றாடம் பண்ண வேண்டிய இந்த பழக்க வழக்கங்களை பூரா நிறைய மாற்றணும். இப்போதைக்கு மெயினா இந்த 10 ஹேபிட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா போதும், 100 இல்லை 200% ஒரு சக்சஸ்ஃபுல்லான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடரா நம்மளால வளம் வர முடியும். தேங்க்யூ டு ஆல்.